வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்னைக்கு குயிக்காக சப்பாத்தி குருமா செய்வோம் வாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தேங்காவோடு அரைக்கிறதுக்கு 4 முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா, சோம்பு, ஒரு கடல்பாசி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது தேங்காய் அதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு. இதில் வெறும் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதுதான் இந்த குருமாவுக்கு தேவையானது. இப்போ மசாலா பொருட்கள்லாம் பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாமே சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கும் கேரட்டையும் வேக வைக்கிறதுக்காக 2 விசில் விடுவோம். அப்போ எல்லாமே குழஞ்சி போயிடும். குழஞ்சி போய் அந்த காய்கறியில் அந்த தக்காளி, வெங்காயம், அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி இந்த டேஸ்ட்டு, அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்துடும். இது சூப்பராக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். இதை ஒரு 15 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். பெண்கள் குயிக்காக சமைக்கணும், டேஸ்ட்டாக சமைக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் அதில் போட்டுக்கலாம். ஃபாஸ்ட்டாக சமைக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஒரு வதக்கிப்போம். வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம்தான், குருமா ரெடி ஆகிடும். அடுத்தது தேவையான அளவு இந்த உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்ப்பேன் நான். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மசாலா பொருள்களையும் அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை 2 விசில் விட்டுக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு கடல்பாசி, பட்டை, முந்திரி, கசகசாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் மை போல் அரைச்சிக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மிதந்துருச்சு பாருங்கள். நான் எண்ணெய் ரொம்ப ஊற்றலை, இருந்தாலும் அதில் ஊற்றின எண்ணெய் மேலே மிதந்துருச்சு. இப்போ தேங்காவை அதில் ஊற்றிப்போம். போட்டுக்கிட்டு மிக்சியவும் அதில் கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது டைட் ஆகிடும். ஆனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு சப்பாத்தி எனக்கு ஊறுனா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் எப்படி சீக்கிரம் செய்யலாங்கிறத தான் காமிச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஃபாஸ்ட்டாக செய்வோம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம். சப்பாத்தியில் வச்சு இதை பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள் சீக்கிரமாக செய்கிற சமையல் எப்படி செய்யலாங்கிறத கற்றுக்குங்க. நன்றி.